வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. அருண் ஜோசப் ஆகிய நான் ஜாக்லினை திருமணம் செய்ய சம்மதிக்கிறேன். ஜாக்லின் ஆகிய நான் அருண் ஜோசஃபை திருமணம் செய்ய சம்மதிக்கிறேன். கர்த்தரின் சன்னதியில் கரம் பிடித்த இவர்களின் வாழ்க்கை ஓர் கல்லறை சமாதிக்குள் உறங்கிப் போனது. எழில் பொங்கும் இந்த மாளிகையின் கதவுகளுக்கு பின்னால் நிழல் தேடும் அந்த உள்ளங்களின் உறக்கம் இன்னும் கலையவில்லை.
சித்தி இந்த வீட்ல இருந்து ஏதோ கெட்ட வாடை வருதுல்ல? போலீஸ் யாராவது சொல்லியிருக்கீங்களா இல்லையா? ஹலோ, கண்ட்ரோல் ரூமுங்களா சார்? நான் அடையார்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் மேலே போய் பாருங்க. வாயா. செஞ்சுக்கிட்டார். எதனால் இந்த உயிர் இழப்புன்னு சொல்ல முடியுமா? என்ன கள்ளக்காதலாக இருக்குமோன்னு சந்தேகப்படுறோம். உள்ளே போய் அந்த பாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? நோ, உள்ள ஃபாரன்சிக் டீமோட ஃபார்மாலிட்டிஸ் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் ஏசிபி இன்னும் வரல. அவர் வந்ததுக்கப்புறம் பர்மிஷன் கேட்டு எடுத்துக்கோங்க. சார் 3 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க, இன்னும் ஏசிபி ஸ்பாட்டுக்கு வரலன்னா என்ன சார் அர்த்தம்? ஏன் கிட்ட கேட்டா? அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் ஒன்று விடாமல் ஃபோட்டோ எடுக்க சொல்லு. ஏற்கனவே சொல்லிட்டேன் சார். யோ, அவங்க கூடவே இருயா. ஓகே சார். யோ, அந்த ஏசிபி ஃபோன் எடுத்தாரா இல்லையா? இல்லை சார், ரிங்கு தான் போயிட்டே இருக்கு. குடியா. சே, எங்கே அந்த ஏசிபி? என்ன விளையாடிட்டு இருக்காரா? சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே. சக்திவேல், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஷார்ட்டாக என்ன சக்தின்னு கூப்பிடுவாங்க. இப்போ கொஞ்ச நாளாக தாடி போலீஸ்னு கூப்பிட்றாங்க. சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். சுவாமி சரணம்.
யோ தள்ளுங்க சார். மார்னிங். ம். சார் ஃபர்ஸ்ட் மேலே பார்த்துடலாம். சார் இவர் தான் அருண் ஜோசப், இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இந்த ஃபேன்ல தான் சார் தூக்கு மாட்டிக்கிட்டாரு. 3 பேருமே தற்கொலை தானே சொன்னீங்க? இல்ல சார், இவர் தான் சூசைட். கீழே 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க தான் ஜாக்லின், மேலே தற்கொலை செய்துக்கிட்டவருடைய ஒய்ஃப். ஓகே. ஆனா இவர் தான் சார் யாருன்னு தெரியல. விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். சார் இது இவருடைய பர்ஸ், மொபைல் ஃபோன். பேப்பர்ஸ் இருக்கா? இருக்கு சார். இவரை பற்றி தான் விசாரிச்சிங்களா? விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். சரி, இந்த வண்டியோட ரெக்கார்ட்ஸில் எடுங்க பார்ப்போம்.
இது 2 கொலைக்கு பிறகு நடந்த ஒரு தற்கொலையாக இருந்திருந்தா கண்டிப்பாக கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருளோ இல்லை ஆயுதமோ அதே இடத்துல தான் இருந்திருக்கணும். ஆனால் அப்படி ஒரு தடயமோ இல்லை அதுக்கான அறிகுறியோ அந்த வீட்டில் தென்படவே இல்லை. இந்த கேஸ் ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல சார். வேலைக்காரன், சமையல்காரன், டிரைவர் அப்படி யாரும் இல்லையா? அந்த மாதிரி யாரும் இல்லை சார். ஓ, இந்த கொலைக்கான காரணம் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது? சார், நடந்த கொலையும் தற்கொலையும் சம்மந்தப்படுத்தி பார்த்தா இது கள்ளக்காதல் விவகாரம் தான் சார். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட விசாரிச்சிங்களா? இன்னும் இல்லை சார். விசாரிக்காமல நீங்களும் உங்கள் 7ஆம் அறிவை பயன்படுத்தி சொல்லாதீங்க சார். இதுக்கு எதுக்கு சார் 7ஆம் அறிவை பயன்படுத்தணும்? படம் பார்த்து கதை சொல்லுங்கிற டைப்பில் ஒரு பெட்ரூமில் கொலை, இன்னொரு பெட்ரூமில் தற்கொலை. தனக்கு துரோகம் செஞ்ச மனைவியையும் அவருடைய கள்ளக்காதலையும் கொண்டுட்டு அவமானம் தாங்க முடியாம தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டான் புருஷன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே சார்? ஒரு கொலை பப்ளிக் பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. நம்ம போலீஸ் வேற ஆங்கிளில் பார்க்கணும். எப்படி சார்? டாப் ஆங்கிள்லையா இல்லை லோ ஆங்கிள்லையா? பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவரோட அனுபவம் தான் என்னோட வயசு. என்ன மாதிரி எக்ஸாம் எழுதி போலீஸ் ஆனவங்களை பார்த்தா அவருக்கு பிடிக்காது. வழக்கமாக ஒரு பொண்ணும் 2 ஆணும் சம்மந்தப்பட்ட விஷயனாலே கண்டிப்பாக அது கள்ளக்காதலாக தான் இருக்குன்றது பொதுவான யூகம். ஆனால் எனக்கு இது அப்படி தோணவே இல்லை. இங்கே போலீஸ்க்கு யார் இன்ஃபார்ம் பண்ணது? நாங்கள் தான் சார். அருண் ஜாக்லின் இல்லாமல் இன்னொருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவரை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு? சார் டீட்டெயிலாம் தெரியாது, ஆனால் பார்த்துருக்கேன். அவங்க 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? பிரச்சனையானு தெரியாது சார், ஆனால் அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன். வேற யாருக்கா தெரியுமா? நான் பார்த்துருக்கேன் சார் அந்த பையனை இங்கே, ஆனால் யாருன்னெலாம் தெரியாது. அவங்க வீட்டுக்கார் வெளியே போனதும் ஒரு பையன் பைக் எடுத்துகிட்டு வருவான் சார். சாயந்தரம் வரலாம் அங்கேயே தான் இருப்பான். இந்த வீட்டுக்கு அவர் அடிக்கடி வந்துட்டு போவாரா? எத்தனை நாள் அந்த வீடு பூட்டி இருந்தது? 2-3 நாளாக பூட்டி தான் சார் இருக்கு. நாங்கள் வரும்போது போகும்போதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு லைட்டாக ஸ்மெல் வந்துச்சு, அதான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். ஜீவா சார், இவங்களை விசாரிச்சதுல பெருசாக எந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. யாருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு எந்த யூஸுமே இல்லை. எப்படி சார் சொல்லுவாங்க? உண்மையிலேயே இவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை சார். என்னையா சொல்ற? அட ஆமா சார், இதுவே கிராமமா இருந்தா ஒரு வீட்டை பத்தி கேட்டோம்னா அக்கு வேற ஆணி வேற புட்டு புட்டு வச்சிருவாங்க. இது சிட்டி சார். பக்கத்துல இருக்கிறவனுக்கே பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி தெரியாது. விட்டா இன்னைக்கு ஃபுல்லா நீ பேசிட்டே இருப்ப. வா.
சிவா சார் சார் இப்போ ஒரு கால் வந்துச்சு அந்த சரிங்க கால் சார். எங்கேருந்து வந்துச்சுன்னு ட்ரெஸ் பண்ண சொல்லுங்க ஓகே சார்